Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.2ல 4th சம் வந்து பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 2 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிற ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரோ டயக்ராம் கிராஃப் அதுக்கப்புறம் ரோஸ்டர் ஃபார்மில் வந்து நம்மளை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க மொத்தம் 2 ரிலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 சப்டிவிஷன்ஸ் அப்படின்னா மொத்தம் 2 ரிலேஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் கொடுக்காம நம்மளுக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. அதில் எக்ஸோட வேல்யூ 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ 1 2 3 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னுட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் எழுதிக்கிறேன். எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2 3 4 5. அடுத்தது ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1 2 3 4. இப்போ எனக்கு 2 வேல்யூஸுமே அதாவது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ நான் கண்டிஷன் எழுதிக்கிறேன். கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. இப்போ இந்த கண்டிஷனில் எக்ஸுக்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய்க்கு பதிலாக 2 பண்ணுறேன். அதே மாதிரி நான் வரிசையாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரேன். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1. 2 இன்ட்டு 1 வந்து எனக்கு 2 தான் வரும். அப்படின்னா 2 இஸ் ஈக்குவல் டு 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால இந்த நான் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த வேல்யூவை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y திருப்பியும் இதுக்கு பதிலாக இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக 2வை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 3 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2. அப்படின்னா 3 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். இது ஈக்குவலாக இல்லை, ஆனால் இதை நான் கன்சிடர் பண்ண போகிறதில்ல. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y, எக்ஸுக்கு பதிலாக 4, 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 3. அப்படின்னா 4 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 6. இதுவுமே நான் கன்சிடர் பண்ண போகிறதில்லை, ஏன்னா ஈக்குவலாக இல்லை. அப்படின்னா அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய்க்கு பதிலாக 4. அப்படின்னா 5 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4. அப்படின்னா 5 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடச்சிருக்கு. இதுவும் ஈக்குவலாக இல்லை, அதனால் இதையும் நான் கன்சிடர் பண்ண போகிறதில்ல. இப்போ எனக்கு ஒரு இது மட்டும்தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி கிடச்சிருக்கு. வேறு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்போம். வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நான் எக்ஸுக்கு பதிலாக 4 எடுத்து பார்க்குறேன், ஒய்க்கு பதிலாக 2 எடுத்து பார்க்குறேன். இப்போ பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்குறேன். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. அப்படின்னா 4 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2. அப்படின்னா 4 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 4ன்னு கிடச்சிச்சு. அப்படின்னா எனக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அப்படின்னா இது எனக்கு ஒன் ஆஃப் தி பாசிபிலிட்டி தான். அப்படின்னா எனக்கு மொத்தம் 2 பாசிபிலிட்டிஸ் தான் கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 1ஆக இருக்கிறப்ப எனக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 4ம் ஒய்யோட வேல்யூ 2ஆக இருக்கப்ப எனக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி ஆரோ டயக்ராம், கிராஃப் அதுக்கப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது வந்து ஆரோ டயக்ராம் தான். ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் நான் 2 செட்ஸை வந்து நான் கன்சிடர் பண்ணணும். இப்போ நான் இதை எக்ஸ் அண்ட் ஒய்ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கிறேன், 2 3 4 5. அடுத்தது ஒய்யோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கிறேன், 1 2 3 4 எழுதியாச்சு. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஒய்யோட வேல்யூ 1 இருக்கிறப்ப தான் எனக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அப்படின்னா 2வையும் 1ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது எக்ஸோட வேல்யூ 4ஆக இருக்கிறப்பையும் ஒய்யோட வேல்யூ 2ஆக இருக்கிறப்பையும் தான் ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அப்படின்னா 4ஐயும் 2வையும் மேப் பண்ணிக்கிறேன். இதான் வந்து எனக்கு ஆரோ டயக்ராம். அடுத்தது வந்து ஒரு கிராஃப். அப்படி கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிராஃப் ஷீட் தான் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கிராஃப் ஷீட்லாம் வேணாம். இதை மாதிரி ஒரு ரஃப் கிராஃப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம பிளாட் பண்ண வேண்டியது 2, 1 தான் வந்து பிளாட் பண்ணணும். அப்படின்னா 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் வந்து 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸ், 1 வந்து ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா 2, 1. 2, 1 வந்து எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். இது வந்து எனக்கு 2, 1. அடுத்தது வந்து 4, 2 வந்து பிளாட் பண்ணணும். 4ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 2ங்கிறது ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா 4, 2 இந்த இடத்துல இருக்குது. இதை நான் பிளாட் பண்ணிக்கிறேன், 4, 2. இதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணணுன்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டாலும் பரவாயில்ல, நம்ம இஷ்டம் தான். இது வந்து எனக்கு கிராஃப். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆரோ டயக்ராம் வந்து நம்ம பண்ணிட்டோம்னாலே ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதை நான் 6ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரோஸ்டர் ஃபார்ம் என்னென்னா 2, 1ங்கிறது ஒரு ஆர்டர்டு பேர். அடுத்து 4, 2ங்கிறது ஒரு ஆர்டர்டு பேர். 2, 1 4, 2.
இதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10. இங்கே 10 தான் ஹையஸ்ட் நம்பர். 10 கீழே இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. 10 முதல்ல நேச்சுரல் நம்பர் 1ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நான் எழுதியிருக்கேன். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா 1லேருந்து 10 வரைக்கும். 10 வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது, 9 வரைக்கும் தான், ஏன்னா லெஸ் தென் 9 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் வந்து 1லேருந்து 9 வரைக்கும். ஒய் வந்து பார்த்தோம்னா அதுவுமே 1லேருந்து 9 வரைக்கும், ஏன்னா ரெண்டோட வேல்யூவும் ஈக்குவல்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிறது தான் கண்டிஷன். இப்போ போன சப்டிவிஷனில் பண்ண மாதிரியே அதே மாதிரி தான். ஒய்க்கு பதிலாக நான் 1 எடுத்துக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாகவும் 1 எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஒய்க்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக 1. அப்படின்னா 1 + 3. அப்படின்னா 1 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ எனக்கு இங்கே ஆரோ டயக்ராம் இருக்குது. அந்த ஆரோ டயக்ராமில் நான் இப்போ மேப் பண்ணிக்கிறேன். ஒய் வந்து நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன். இங்கே எனக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 4 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 1ஓட 4 வந்து நான் மேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஒய்க்கு பதிலாக 2 எடுத்துக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாக 2 எடுத்துக்கிறேன். 2 + 3. அப்படின்னா 2 இஸ் ஈக்குவல் டு 2 + 3 வந்து 5 கிடச்சிருக்கு. அப்படின்னா 2வையும் 5ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஒய்க்கு பதிலாக 3, எக்ஸுக்கு பதிலாக 3 வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா 3 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா 3ஐயும் 6ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்படின்னா ஒய் வந்து 4. அப்படின்னா 4 + 3. அப்படின்னா 4 இஸ் ஈக்குவல் டு 4 + 3 வந்து 7. அப்படின்னா 4ஐயும் 7ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்படின்னா ஒய்க்கு பதிலாக நான் 5 எடுத்துக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாக 5 எடுத்துக்கிறேன். அப்படின்னா 5 + 3. அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 இஸ் ஈக்குவல் டு 8 கிடச்சிருக்கு. அப்படின்னா 5ஐயும் 8ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஒய்க்கு பதிலாக நான் வந்து 6ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து 6 + 3. அப்படின்னா 6 இஸ் ஈக்குவல் டு 6 + 3 வந்து 9. அப்புறம் 6ஐயும் 9ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எனக்கு ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சாச்சு. இதான் வந்து எனக்கு ஆரோ டயக்ராம். இது ஏங்கிறதோட ஆன்சர். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா கிராஃப் வந்து பிளாட் பண்ணணும். கிராஃப் பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இதோடய நிப்பாட்டிட்டீங்கிற ஒரு டவுட் வந்து சின்னதாக வந்து டீஸ் ஆகிருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் அதாவது ஒய்க்கு பதிலாக நான் 7 எடுக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாக 7 எடுக்கிறேன். அப்படின்னா 7 இஸ் ஈக்குவல் டு 7 + 3 வந்திருக்கும். 7 + 3 வந்து 10. அப்படின்னா 7 இஸ் ஈக்குவல் டு 10. 7 இங்கே இருக்கு, ஆனால் இங்கே 10 இல்லை. அதனால தான் நான் பிளாட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன். அடுத்து கிராஃபுக்கு வந்து நான் போயிட்டேன். இப்போ நான் ஒரு ரஃபாக ஒரு கிராஃபிக்கல் பிளேன் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் பிளாட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்னா 1, 4. அப்படின்னா 1 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. அதை நான் இங்கே பிளாட் பண்ணிக்கிறேன். 1, 4. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 2, 5. அதை நான் இங்கே பிளாட் பண்ணிக்கிறேன். 2, 5. அடுத்தது வந்து 3, 6. 3 வந்து இங்கே இருக்குது, 6 வந்து இங்கே இருக்குது. அடுத்தது வந்து என்ன பார்த்தோம்னா 4, 7. 4 இங்கே இருக்குது, 7 வந்து இங்கே இருக்குது. அடுத்தது 5 இங்கே இருக்குது, 8 வந்து இருக்குது. அப்படின்னா 5, 8. அப்படின்னா 5 இங்கே, 8 வந்து இங்கே. அதை நான் பிளாட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 6, 9. 6 வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்கு, 9 இங்கே. அப்படின்னா நான் இந்த இடத்துல பிளாட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து எனக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா ஆரோ டயக்ராம் வரைஞ்சிட்டா ரோஸ்டர் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஆரோ டயக்ராம் 1, 4, 2, 5 அது எல்லாமே ஒவ்வொரு ஆர்டர்டு பேர். அதை நான் எழுதிக்கிறேன். அப்படின்னா R இஸ் ஈக்குவல் டு 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. இதோட ரோஸ்டர் ஃபார்ம் எண்டாச்சு, கிராஃபிக்கல் ஃபார்மும் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஆரோ டயக்ராம் பண்ணியாச்சு. 2 சப்டிவிஷன்ஸுமே வந்து நம்ம எண்ட் பண்ணிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.